இந்த வாரம் மலையாளம் சினிமாவில் காமெடி வாரம். அல்ல குறையாத காமெடி, 100% ஃபன் கேரண்டி. வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். பைங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்க வேல்யூபிளான மணியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாமா, என்ன ஏதுன்னு டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you're new to my channel, kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination. Movie recommendations, movie reviews and a lot of talk about movies. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா smash the like button. வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஜின் கோபு, அனஸ்வரா ராஜன், ரோஷன் ஷானவாஸ், சந்து சலீம் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு டெபியூட்டான் ஸ்ரீஜித் பாபு. படத்தோட ரைட்டர் ஜீத்து மாதவன், சினிமாட்டோகிராஃபர் அர்ஜுன் சேது அண்ட் எடிட்டர் கிரண் தாஸ், அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு ஜஸ்டின் வர்கீஸ். இப்போ இந்த படத்தோட கதை சுருக்கம், சினாப்சிஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். அனஸ்வரா ராஜன் பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு ஆகாத பொண்ணு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதனால அடிக்கடி இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டை விட்டு எகிரி குச்சி எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும், எங்கேயாவது போய் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அடிக்கடி ஓடி போறதே, எஸ்கேப் ஆறதே ஒரு ருட்டீனா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓடி போவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா ஆட்களை கூட்டிட்டு போய் திரும்ப மிரட்டி அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சஜின் கோபு பயங்கரமா Facebookல கவிதை எல்லாம் எழுதக்கூடியவர். லவ் பிரேக்கப் எல்லாம் ஆகி இனிமேல் லவ்வே இருக்க கூடாது, லவ்வே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் பிசினஸ் உண்டு, தன்னோட ஃபேமிலி உண்டு அப்படின்னு வாழக்கூடிய ஒருத்தர். ஒரு கட்டத்துல தமிழ்நாடு கோயம்புத்தூருக்கு அவர் பிசினஸ் சம்பந்தமா டிராவல் பண்றாரு. போற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அது அவர் வாழ்க்கையை பயங்கரமா புரட்டி போடுது. அந்த சம்பவத்தினால அவரோட ஊர் மக்கள் அவரை பயங்கரமா கேலி கிண்டல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆளாக்குறாங்க. சோ சஜின் கோபுவும் அனஸ்வரா ராஜனும் ஒரு கட்டத்துல இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் அவங்களோட பாத்ஸ் இன்டர்ட்வைன் ஆகுது. இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சந்திச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஈவென்ட்ஸ் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இந்த வாரம் மலையாளம் சினிமாவில் காமெடி வாரம். ரொமான்ஸ் படம் பார்த்தாங்க, அதுவுமே அவுட் அண்ட் அவுட் செம்ம காமெடி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் செம்ம காமெடி. அதுலயும் டார்க் ஹியூமர். அதே மாதிரி இந்த படம் பைங்கிலி படத்துலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து படத்தோட லாஸ்ட் ஷாட் வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் செம்ம காமெடிங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் படம் ஃபுல்லா. சூப்பர் டார்க் ஹியூமர் சூப்பரா எழுதியிருக்காரு ரைட்டர் ஜீத்து மாதவன். டார்க் காமெடியில மலையாளம் சினிமா கலக்குறாங்க வர வர. அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ்ல, சீரியஸான சீன்ஸ்ல குபீர் சிரிப்பு வருதுங்க. சோ என்ஜாயபிள். படத்தோட டயலாக்ஸ் வெரி வெல் ரிட்டன், சூப்பர்பா எழுதியிருக்காங்க. படத்தோட லீட் ஆக்டர்ஸ் ஆன சஜின் கோபு, அனஸ்வரா ராஜன் வேற லெவல் பண்ணிருக்காங்க. சஜின் கோபு பயங்கரமா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. நம்ம ஆவேசம்ல அம்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாரு. இப்போ சமீபத்துல பொன்மேன் அந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருந்தாரு. இந்த ரெண்டு படத்துல பாத்தீங்கன்னா பெரிய பாடி பில்டர் மாதிரி நல்லா ஹெஃப்டியா இருப்பாரு. இந்த படத்துல நல்லா உடம்பெல்லாம் குறைச்சி சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ரொம்ப யங்கா தெரியுறாரு. அப்புறம் சரியான பாடி லாங்குவேஜ் இருக்குங்க அவருக்கு. செம்ம வேரியேஷன் காட்டுறாரு. காமெடி வேற லெவல் பண்றாரு. இந்த படத்துல மோனோ ஆக்டிங் எல்லாம் பண்ணி ஒரு காமெடி பண்ணுவாரு. எக்ஸ்ட்ராடினரிங்க. அப்புறம் நம்ம தமிழ்ல ஜிகர்தண்டா படத்துல குரு சோமசுந்தரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கில் அண்ட் லாஃப் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல சஜின் கோபு ஒரு விஷயம் பண்றாரு. கில் அண்ட் லாஃப் மாதிரி அப்படியே கீழே இருந்து வாரி அப்படின்லாம் ஒண்ணு பண்றாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காருங்க. சோ குட். இந்த படத்துல அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்கு. அதை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணி 100% ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு சஜின் கோபு. கூடோஸ் டு ஹிம். அப்புறம் அனஸ்வரா ராஜன், வாட் டு ஐ சே அபவுட் ஹர், லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் மலையாளம் சினிமா அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ சமீபத்துல நான் ரேகா சித்திரம்ல அவங்கள பார்த்தேன். என்னு சொந்தம் புண்ணியாளன் இந்த படத்துல பார்த்தேன். அந்த ரெண்டு படத்தை விட இந்த படத்துல ரொம்ப மாறுபட்டு ரொம்ப காமிக்கலா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் வித் ஈஸ் பண்றாங்க அவங்க. நம்ம சின்ன வயசு ஊர்வசி அம்மா அவங்களோட சாயல் நிறைய தெரியுது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஊர்வசி அப்படிதான் காமெடியும் ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க, எமோஷனல் சீன்ஸும் எக்ஸலென்ட்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி அனஸ்வரா ராஜனுக்கும் அந்த மீட்டர் ரேஞ்ச் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. she has got a great future, no doubt. அப்புறம் படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணிருக்க ரோஷன் ஷானவாஸா இருக்கட்டும், சந்து சலீம் குமாரா இருக்கட்டும், அவங்களும் ரொம்ப சிறப்பா ரொம்ப காமிக்கலா எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காங்க. படம் டெக்னிக்கலி சோ குட்ங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. படத்தோட சாங் சூப்பரா இருக்கு. ஜஸ்டின் வர்கீஸ் சூப்பரா சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காரு. ஒரு பர்டிகுலர் சீன்ல சஜின் கோபுவும் ரோஷன் ஷானவாஸும் கேரளால இருந்து கோயம்புத்தூருக்கு போவாங்க. பைக்ல புல்லட்லயே போவாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சாங் பேக்ரவுண்ட் மியூசிக்கா வரும். அதோட லிரிக்ஸும் நல்லா இருந்தது, கேட்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் படத்தோட ஸ்டோரி டெல்லிங்
நரேஷன் ரொம்ப ரொம்ப அன்கன்வென்ஷனலா இருந்ததுங்க. நம்ம யூசுவலா பார்க்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இல்லாம ரொம்ப மாறுபட்டு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஆனா நல்லாவும் இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா படத்தோட இன்ட்ரோல் பிளாக். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப அன்கன்வென்ஷனலா இருந்தது, அன்யூஷுவலா இருந்தது, பட் நல்லா இருந்தது. சோ குடோஸ் டு டைரக்டர் ஸ்ரீஜித் பாபு ஃபார் தட். அப்புறம் சஜின் கோபுவோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவரோட கேரக்டரை டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாம அவரோட Facebook ப்ரொஃபைல வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. படத்துல ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரைசேஷன் நல்லா இருந்ததுங்க. குறிப்பா சொல்லணும்னா சஜின் கோபுவோட அப்பா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபு சலீம் நினைக்கிற ஒரு பேரு. அவரோட கேரக்டரைசேஷன் வேற லெவலுங்க. ரொம்ப ரசிக்கிற மாதிரி, ரொம்ப சிரிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அவர் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஏய் வெளியே வெயிலா இருக்கு, வெளியே போகாதீங்க அப்படின்னா வெளியே போவாங்க. ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு ஆட்டோக்காரன் வந்து அவங்க வீட்டு முன்னாடி பார்க்கிங் பண்ணுவாரு. அந்த ஆட்டோக்காரன் கூட டேய் இங்க பார்க் பண்றா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா போய் பார்க் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் படத்தோட கிளைமாக்ஸ் ஆல்சோ ஐ லைக்ட் வெரி மச். அந்த எண்ட் கார்டு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஷாட்ல கூட காமெடிங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமான காமெடி, சூப்பர்ப்லி ரிட்டன் ஸ்கிரிப்ட். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் என்னதான் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல ரொம்ப ஜாரிங்கா ரொம்ப லவுடா இருந்ததுங்க. சில இடங்கள்ல டைலாக்ஸே கேட்கல. அந்த லெவல கொஞ்சம் பார்த்திருக்கலாம். அப்புறம் படத்தோட கிளைமாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப படம் முடிய போகுது அப்படின்னு ஒரு 10-15 நிமிஷமா அந்த ஃபீல் இருந்தது. சோ கிளைமாக்ஸை கொஞ்சம் டிராக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டிராகிங்கா ஃபீல் ஆச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் படத்தை ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருந்தா இன்னும் கூட கிறிஸ்பா இன்னும் எங்கேஜிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு ஹானஸ்டா ஃபீல் பண்ணேன். சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா செம்ம என்டர்டெய்னிங் படங்க, செம்ம காமெடி, 100% ஃபன் கேரண்டி, மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. யூ வில் ஹேவ் a great time. 100% worth your money. Hope you like my review. நான் அடுத்து உங்களை தாவீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாக்ஸிங் படங்க. அந்த படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறேன். until then, tada, bye bye, see you.